கொலோசியர் 3:17. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இது நமக்கு என்ன பாடத்தை படிப்பிக்கிறது, என்ன புரியுது? அதாவது வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செய்து அவருடைய முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கு பவுல். இதுல பவுல் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற பவுல் சொல்லி நமக்கு அறிவிக்கிற ஒரு காரியம் வார்த்தையினாலாவது, அதாவது வார்த்தை மட்டும் இல்லை. பவுல் இன்னொரு இடத்துல அதாவது கொரிந்தியர்ல என்ன சொல்றாரு அப்படின்னா 1 கொரிந்தியர் 10:31 என்ன சொல்றாரு, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கு செய்யுங்கன்னு சொல்லிட்டு கொரிந்தியர்ல சொல்றாரு. 1 கொரிந்தியர் 10:31. வார்த்தை மட்டுமல்ல, பவுல் நம்மகிட்ட சொல்றது வார்த்தையை மட்டுமல்ல, புசிப்பதும் குடிப்பதும் கூட கர்த்தருடைய நாமத்துக்காக இருக்கணும். ஏன் அந்த அளவு பவுல் கொரிந்து சபையா இருந்தாலும் சரி, கொலோசி சபையா இருந்தாலும் சரி, சபைகளில் நீங்க எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்துல செய்யணும் அப்படின்னு சொல்றாருன்னா அதுல ஒரு நீங்க காரணம் வேற ஒன்றும் இல்லை, பிதாவை ஸ்தோத்தரிப்பதற்கு, அதாவது பிதாவுக்கு நன்றி சொல்வதற்கு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு நன்மையும் நம்ம வெளிப்படுத்துகிற வேளையில பிதாவுக்கு நன்றி சொல்லுகிறெல்லாம் மாறுவோம் அப்படின்னு சொல்றாரு. பிதாவுக்கு நன்றி சொல்லாத எந்த ஒரு நபரும் பிதாவின் சமூகத்தை போக முடியாது. ஸ்தோத்திரியுங்கள் சொன்னா இட்ஸ் another, அவரை மேம்படுத்துங்கள், அவருக்கு நன்றி சொல்லுங்கள், இட்ஸ் பிரைசிங். அவருக்கு நன்றி சொல்றதுக்கு பேரு தான் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறது எப்படின்னு சொல்றாரு. அதுல இன்னொரு காரியத்தை அருமையா சொல்றாரு. ஏன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும், அவருடைய நாமத்துலதான் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும்னா காரணம், அவருடைய நாமத்துல பிதாவுக்கு முன்னாடி நான் போய் நிக்கணும், இல்லை நீங்க போய் நிக்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்ம யாருக்கு நாமத்தை தரித்திருக்கணும், கிறிஸ்துவின் நாமத்தை தரித்தவர்கள் தான் பிதாவின் முன்னாடி நிக்க முடியும். அவருடைய நம்ம சொந்த நாமத்திலேயோ நம்ம சொந்த விருப்பத்திலேயோ பிதாவுக்கு முன்னாடி நிற்க முடியாது. பிதாவுக்கு முன்னாடி நிற்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங். லைஃப் ரொம்ப கஷ்டம். பிதாவுக்கு முன்னாடி ஒருத்தன் போய் நிற்கணும் அப்படின்னா அந்த அவருடைய நாமம், அதான் எங்க வெளிப்படுத்தல சொல்லுவாரு, ஆட்டுக்குட்டியான நாமும் தரிக்கப்பட்டவர்களா இருக்கணும். அதனால அவருடைய நாமம் நம்மகிட்ட தரிக்கணும். அது எப்படி தரிக்கிறது அப்படின்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்லை. இந்த உலகத்துல அவருக்கு என்னெல்லாம் இருந்தது, இயேசு அவருடைய நாமம் தரித்தால் நம்ம எப்படி இருப்போம், அவருடைய அதிகாரம், அவருடைய சுவாபம், அவருடைய உபதேசத்தை நமக்குள்ள நிலைத்திருந்தால்தான் அதுதான் அவருடைய நாமம் தரித்தவர்கள். அவருடைய அதிகாரம், அவர் என்ன சொன்னார், வானத்தின் கீழும் பூமியின் மேலும் சகல அதிகாரம் உண்டு, அந்த அதிகாரத்தோட உங்களை அனுப்புகிறேன். 2வது போதனைகள் என்ன செய்தாரு, அவரை ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்க. போதனைகளையும் கற்பனைகளையும் அவருடைய போதனை மிகவும் கடினமான ஒரு போதனை. அந்த போதனைகள்ல 3வது அவருடைய போதனைகள்ல நம்ம நிலைத்திருந்து அவருடைய உபதேசத்தை பண்ணணும். போதனைகள் அவர் என்ன சொன்னாரோ அதை கை கொண்டு அவருடைய நாமத்தை நான் உபதேசம் பண்ணும்போது அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்படும். தேவனுடைய நாமத்தை நான் எப்படி தரிக்கிறது அப்படின்னு என்ன எழுதி ஒட்டிக்கிட்டு போனா அவருடைய நாமம் தரிக்கப்பட்டாளா? இல்லை. ஃபர்ஸ்ட் அவருடைய அதிகாரம், 2வது அவருடைய சுவாபம், 3வது அவருடைய போதனை இல்லைன்னா உபதேசம். நம்ம கை கொண்டு போதிக்கிறவர்களா இருந்தா அவருடைய சுவாபம் என்னது, சகிப்பது.
உலகத்திலே அவரை போல சகிக்கிற ஒரு சாட்சி யாருக்கும் இல்லை. சாந்த குணம் ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம். அதனால அந்த சாந்தத்தினுடைய ஆழமே இயேசு கிறிஸ்து தான். அவ இதை தரித்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், அவருடைய உபதேசத்தை பின்பற்ற முடியும். அந்த உபதேசத்தை பின்பற்றும் போது இல்லை அப்படியே நம்ம ஒன்று எதுவுமே செய்ய முடியாதுங்க, அவருடைய நாமத்தை சொல்லக்கூடாது. அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய சுவாபத்தையும் அவருடைய போதனையும் ஒரு மனுஷனுக்கு உட்கொண்டு நடக்க முடியலைங்கன்னா பின்ன அவருடைய நாமத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது. அவருடைய எந்த ஒரு காரியத்தையும் அவருடைய வல்லமை விசுவாசம்லாம் பின்ன விசுவாசமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஒரு விசுவாசி அப்படின்னு சொல்றவன் யாருடைய விசுவாசி? அவன் சிஎஸ் விசுவாசி தானே, பெந்தேகோஸ்து விசுவாசி, யாக்கோவா விசுவாசி, மார்த்தமா விசுவாசி. இப்படிதான் நம்ம யாருமே கிடையாது. கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசி கிடையாது. யாராவது கிறிஸ்துவின் விசுவாசின்னு சொல்றோமா? கிடையாது. நீங்க என்ன கிறிஸ்தவனா? ஆமா. எந்த சபை விசுவாசம் உங்களுக்கு? எங்களுக்கு சிஎஸ் சபை, எங்களுக்கு பெந்தேகோஸ்து சபை, எங்களுக்கு ஆஸ்தி சபை, எங்களுக்கு அப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா யாருமே என்ன செய்யல, கிறிஸ்துவின் நாமத்தை தரிக்காதவர்கள். இங்க தேவையானது என்ன அப்படின்னா, வார்த்தையினாலும் கிரியையினாலும் நீங்க புசித்தாலும் குடித்தாலும், 2 சபையும் அவர் சொல்றது, நீங்க எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துல செய்யணும். அப்படின்னா அந்த நாமம் உங்களுக்குள்ள தரித்திருக்கணும்னு சொல்றாரு. அப்ப அவருடைய நாமத்துல இப்ப அவர்தான் என்னது, இப்ப கவர்மெண்ட் அதாரிட்டி எல்லாம் யாருடைய நாமத்துல செய்வான்? நாமத்துலதான் செய்வான். வேற ஒரு நாமத்திலையும் செய்ய முடியாது அவனால. இட்ஸ் அவருடைய ஆர்டர். அவரு தான் நம்ம இப்ப கொஞ்சம் புரிஞ்சிருக்கோம். இப்ப இந்தியாவுக்குள்ள ஒரு அதிகாரி ஏதோ ஒரு காரியத்தை இந்த சட்டம், இப்ப ஒரு 3 சட்டம், அப்ப இன்னொரு நாள வந்த சட்டம் இதுதான் நாடு இனி சொல்லுவான். அப்ப அந்த ஒரு சூழ்நிலை இப்ப புரியும். இப்ப ஒருத்தனுக்கு அதிகாரம் எங்க இருந்து வருது? அவன் அதிகாரி, பட் அதே நேரத்துல அவன் இந்த அதிகாரங்களை எந்த நாமத்தின் மேல யூஸ் பண்றான்? நீ தெரிந்தெடுத்த பிரைம் மினிஸ்டர் தான் யூஸ் பண்றான். அப்ப நம்முடைய அதே விதத்துலதான் நம்முடைய அதிகாரங்கள் கிறிஸ்துவின் நாம, எல்லா அதிகாரம் பிசாசின் மேலே ஆகட்டும், அதுபோல யாரு வியாதியின் மேலே ஆகட்டும், அதுபோல இயற்கையின் மேல ஆகட்டும், எங்கெல்லாம் இயேசு தன் அதிகாரத்தை வெளிப்படுத்தினாரோ, மரணத்தின் மேல ஆகட்டும், அந்த அதிகாரத்தை வெளிப்படுத்தும் பலன் நம்மகிட்ட இருந்தா நம்ம விசுவாசம். அந்த அதிகாரம் என்னல இருந்து வெளிப்படையில அப்படின்னா நான் இன்னும் ஆண்டோட விசுவாசி ஆகல. இது எப்படி புரிய முடியுமோன்னு எனக்கு தெரியல. நம்ம எவ்வளவு புரியோன்னு தெரியல. நம்ம நைட்டு பகலா ஜோம் பண்ணுவோம், நாங்க ஜோம் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா அவருடைய நாமம் தெரிக்காத நீ ஜோம் பண்ணி என்ன அர்த்தம்? நடுராத்திரி எலும்பி என்ன அர்த்தம்? நான் நடுராத்திரி எலும்பி ஜபிக்கிறேனே, நல்லதுதான். ஆனா அவருடைய நாமம் தரிக்கணுமே. அவருடைய நாமம் தரித்திருந்தால் அதிகாரம் உண்டு, தேவனுடைய கிறிஸ்து இயேசுவின் சுவாபம் உண்டு, கிறிஸ்து இயேசுவின் உபதேசமும் இருக்கணும். நானும் நீங்க விரும்புகிற உபதேசம் இல்லை, எங்களுக்கு தெரிஞ்சது 2 சொல்லுது இல்லை உபதேசம். இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசமும் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவாபமும் இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமும் எனக்குள்ள நிலைத்திருந்தா மட்டும்தான் நான் விசுவாசிக்கூட. அப்பதான் நான் பிதாவுக்கு முன்னாடி நிக்கவே முடியும். நான் ஜபிக்கிறது பிதாவிட்ட தான் ஜபிக்கணும். இயேசுகிட்ட ஜெபம் பண்ணுன்னா அவருக்கு ஒன்றும் தர. இயேசுவை என் நாமத்துல நீங்க எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். அவ இயேசு அப்படி இல்லைன்னா இயேசு சொல்லி என்னட்ட கேளு நான் தந்துறேன்னு சொல்லணும்னு அவர் சொல்லலையே. அவருடைய நாமத்துல எதை கேட்டாலும் நீ பெற்றுக்கொள்ளணும் சொன்னா பிதாவாகிய தேவன் மட்டும்தான் உனக்கு சகலத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறவர். அவ இயேசுவின் நாமம் ஒரு மீடியேஷன் இல்லைன்னா என்னது,
நீ பிதாவாகி தேவனுக்கு முன்னாடி நிற்பதற்கு உன்னை தகுதிப்படுத்துகிற ஒரு நாமம், அது நீ தரித்திருக்கணும். அதான் வார்த்தையினாலும் கிரியையினாலும் நீங்கள் எதை செய்தாலும், கொரிந்தியர்ல என்ன சொன்னாரு, நீ புசித்தாலும் நீ குடித்தாலும் எல்லாவற்றையும் நீ கர்த்தருக்கு செய். ஆனா நம்ம புசிப்பு குடிப்பெல்லாம் தூரம் வச்சிருவோம். ஆனா பவுல் கொரிந்து சபையில் வரும்போது, நீ புசிக்கிறதும் குடிக்கிறதும் கிறிஸ்துவுக்காக, உனக்காக அல்ல அப்படின்னுள்ள அந்த ஒரு தெளிவான பாடத்தை சபைகளுக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப முன்னை காலையில தேவன் நம்மகிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ எவ்வளவு இருந்து ஜோம் பண்ணிட்டோம் விசுவாசி ஆக முடியாது. நீ விசுவாசி ஆகணுமா? உண்மையான விசுவாசியா? தேவன் தந்தார். அவரே சொன்னார், வானத்தின் எப்பவுமே மேலும் சகல அதிகாரம் எனக்கு உண்டு, அதோட உங்களை அனுப்புறேன் சொல்லிட்டு சொன்னாரு. சோ அந்த அதிகாரம் வானத்தின் மேல பூமியின் மேல எனக்கு என்ன அதிகாரம் அப்படின்ற ஒரு கேள்விய நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி வைக்கும்போது நமக்கு தெரியுமே அவருடைய அதிகாரம் என்னது. பிசாசின் மேல இருந்தது, இயற்கையின் மேல இருந்தது, மரணத்தின் மேல இருந்தது, வியாதியின் மேல இருந்தது, பாவத்தின் மேல இருந்தது. அவ இந்த அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கணும். வியாதியின் மேல முதல்ல பாவத்தின் மேல அந்த அதிகாரம் இருந்தாலே போகலாம். இது பாவத்தை கண்டோன்னா குழஞ்சி பாவத்துல விழுந்துருவோம். பாவத்துல குழஞ்சு விழுந்துக்கிட்டு கடைசியில இப்ப எனக்கு அதிகாரம் இருக்கு. பாவத்தின் மேல அதிகாரம், பிசாசின் மேல அதிகாரம், வியாதியின் மேல அதிகாரம், மரணத்தின் மேல அதிகாரம், இயற்கையின் மேல அதிகாரம். அது தரித்திருந்தா மட்டும்தான் அது வார்த்தையிலும் செய்கையிலும் வெளிப்படணும். நீ விசுவாசி. இவ எல்லாரும் விசுவாசின்னு சொல்றாங்க. நீ யாரு? எல்லாரும் விசுவாசி தான், யாரையும் விசுவாசி இல்லைன்னு சொல்லலையே. ஆனா நீ யாருடைய விசுவாசி? நீ நாமம், சபையுடைய நாமங்கள். நீ கிறிஸ்து இயேசுனுடைய விசுவாசி கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய விசுவாசி மட்டும்தான் பிதாவாகிய தேவனுக்கு முன்னாடி நிற்க முடியும். சீசகரம் பண்ணிக்கலாமே, பெந்தேகோஸ்தேகரம் பண்ணிக்கலாமே, யாக்கோபுரம் பண்ணிக்கலாமே, ஒருத்தனும் தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கவே முடியாது. பரலோகத்தின் தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், அவருக்கு முன்னாடி நான் நிக்கணுமே. புதிய வானம் புதிய பூமியை படைக்க போற தேவனுக்கு முன்னாடி நான் நிக்கணுமே. அந்த ராஜ்யத்துல அவரை போய் நான் தரிசிக்கணுமே. வாட் இஸ் அ ப்ராசஸ்? அதுக்குள்ள வழி என்ன? அது செல்வினச்சன் சபையில போனா ஓடி போயிடலாம், அது நடக்காது. அவர் கூட்டத்துல இருந்தா ஓடிடலாம், அவர் தான் பயங்கரமா உபவாசம் பண்ணுவாரு, நடக்காதே. அவரும் பயங்கர கூட்டம் நடத்துவாரு, நடக்காதே. இந்த கூட்டம் நடத்துவது, உபவாசம் பண்ணது, தீர்க்க தரிசனம் பண்ணது, தீர்க்கதரிசி ஆகுறது. அந்த நான் தீர்க்கதரிசி, நீ எந்த புண்ணாக்கு தீர்க்கதரிசியா இருந்தாலும் தெரியும், தேவனுக்கு முன்னாடி நிக்கிற அந்த அதிகாரம் சொல்றது என்னது? அவருடைய சுவாபம் முதலாவது இருக்கணும். இன்னும் இப்ப தீர்க்கதரிசி ஆயிட்டீங்க, அவன்கிட்ட பேச முடியாதான். அவர் யார்கிட்டையும் பேச மாட்டார். அவர் தீர்க்கதரிசி. நீ ஏது புண்ணாக இருந்த என்ன? தேவன் யாருக்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. அவர் பாவியாகி ஸ்திரியை கண்டவுடனே தேடி போய் பேசுகிற தேவன். இன்னைக்குள்ள ஊழியக்காரர்களுக்கு நிலைமை பாருங்க. கொஞ்சம் நாளும் நடிச்சு 10 பேரை சேர்த்தா அவன்கிட்ட யாரும் பேச முடியாதான். அதான் ஊழியம். இயேசு தேடி தேடி போய் பேசுகிறார். இதுல எல்லாம் இதை வாட்ஸ்அப்ல போட்டு எப்படி பரப்ப முடியுமோ பரப்புங்க. இந்த வசனங்கள் புரியல ஜனத்துக்கு, தியானம் என்னன்னே தெரியல. வார்த்தையினாலும் செய்கையினாலும் நீ என்ன செய்திருக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஒண்ணுல நீ தரித்திருக்கணும். அவன் தான் விசுவாசி. இல்லாம இயேசுடைய சுவாபம் என்ன முதலாவது? தேடி தேடி போய் பேசுறாரு. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன், ஐயோ அவன் என்னதோ ஆண்டவருக்கு வந்தவன், அவன்கிட்ட பேச முடியாதான். தமிழ்நாட்டுல உள்ள இந்த அயோக்கிய சந்ததிக்க ஒரு நாளும் ஆண்டவர் தமிழ்நாட்டுல ஒருத்தம் கூட பரவத்து போக மாட்டான். இந்த ஹீரோ சிப்ப வச்சுக்கிட்டு அவன்கிட்ட பணத்தை கொண்டு போனா நீ பேசலாம், பாக்கி மற்றபடி எவனும் பேச முடியாது. அதெல்லாம் ஊழியக்காரன். ஆண்டோடைய சுவாபத்தை தரித்துக்கொள்.
அவர் பாவிகளை தேடி தேடி போய் பேசுகிற தேவன். அது மட்டுமா, ஒளிச்சிருந்து காணணும்னு விரும்புவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற தேவன். நீ ஒண்ணு ஒழிச்சுக்கிடு, நீ மறைச்சு வச்சுக்கிடு, உனக்கு இடையில ஏஜென்ட்களை வச்சுக்கிடு. எங்ககிட்ட அவர்கிட்ட பேசணுமா? பேசலாம். நீ எவ்வளவு லட்சத்தை கொண்டு வா. இத ஆண்டவர் படிப்பித்த பாடம். நீ தீர்க்க தரிசியா, நீ எந்த புண்ணாக்கு தரிசியா இருந்தாலும் சரி, நீ பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தம் இல்லாதவனை பின்னாடி போகாத. இப்படி எவனாவது வாயை திறந்துட்டாலே அவன் பிசாசின் சந்ததி. அவன் ஜோமடனோட எனக்கு அங்க நடந்தது, இங்க நடந்தது, அது நடந்தது, அது பிசாசுக்கு சந்ததிதான் நடக்கும். ஒருத்தன் ஜெபித்த உடனே உனக்கு ஒண்ணு நடந்தது அப்படின்னு சொல்றதுனால அவன் தேவனுடைய, அவன் இயேசு கிறிஸ்து நாமத்துலதான் ஜெபம் பண்ணுவான். ஏன்னா பிசாசு ஆண்டோட பிசாசு சொல்லி எனக்கு அவர் நாம எல்லாம் நல்லா தெரியும் சொல்றது. அற்புத அடையாளங்கள் ஆண்டோடைய நாமத்துல மட்டுமல்ல பிசாசு நாமத்துல நடக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரத்துல பாரு, உம்முடைய பரிசுத்த பிள்ளை ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும், எதுக்கு அதிசய அற்புதங்கள் நடக்குது? வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். அன்னைக்கு அப்போஸ்தலர் திருச்சபையுடைய பிரேயர் இது. எதுக்கு? பேதுரும் யோவானும் என்ன செய்றாங்க? ஜெயிலுக்குள்ள கிடக்கிற நேரத்துல அந்த பேதுரும் யோவானும் விடுதலைகள் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக இஸ்ரேல் அப்போ ஆதி திருச்சபை ஜபிக்கிற நேரத்துல ஜபிக்கிற ஒரு ஜபம் இது. என்ன சொல்லி பவுல் எழுதி வச்சிருக்காதையும், உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவின் நாமத்திலே அடையாளங்களும் அற்புதங்களையும் நடப்பிக்கும்படி பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உமது ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழுதை எதுக்கு? தனக்கு சம்பாதிப்பதற்கு அவர்கள் பிரசங்கிக்கும்படியாக வசனத்தை முழு தைரியத்தோடு பிரசங்கிக்கக்கூடியதுதான் அற்புத அடையாளங்கள். இந்த வசனத்தை பிரசங்கிக்க வசனத்தை பிரசங்கிக்க அற்புத அடையாளமா, சம்பாதிக்க அற்புத அடையாளங்களா? அதனால ரொம்ப சரியான இதை சிந்திக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். தியானித்து கேட்கும்போதுதான் அது தெரியுது எவ்வளவு கடினமானது. இன்னும் அடுத்த ஒரு வசனத்துல அடுத்த 19 அப்போஸ்தலர் நடவடிக்கையில 19:7-17 பவுலுக்கு வாழ்க்கையை பார்த்தோம்னா அங்க 16 இருக்கும். அங்க என்ன எழுதி இருக்கு? இது எபேஸ்ல குடியிருந்த யூதர்கள் கேட்கிறோம். அவருக்கு தெரிய அனைவருக்கும் தெரிய வந்த போது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. என்ன எழுதியிருக்கு? அவர்கள் எல்லாரும். அதுல 11-12 வருஷம் வாசத்தை என்னன்னா, அது அப்போஸ்தலர் 19-17 நம்ம இப்ப வாசித்தோம். அதுல 11-12 கூட வாசிக்கும் போது அங்க என்ன நடந்தது? பவுலுக்கு வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு போட்ட உடனேயே சுகம் அடைந்தார்கள். அதனாலதான் மற்றவங்க நினைச்சாங்க. அப்ப அதுதான் அவருடைய நாமம் தரித்தல். தேவனுடைய நாமம் தரித்திருந்தா எப்படி எல்லாம் இருப்போம்னு தெரிஞ்சுக்க. முதல்ல விசுவாசி ஆகிறது அவருடைய நாமம் தரிக்கணும். எப்படி? அவருடைய வல்லமை வேணும், அவருடைய சுபாவம் வேணும், அவருடைய உபதேசம் நமக்குள்ள நிலைத்திருந்தா மட்டும்தான். நம்ம கிட்ட இப்ப என்னதான் இருக்கு? நாமங்கள். நமக்கு சிஎஸ் நாமம் இருக்கும், பெந்தேகோஸ்து நாமம் இருக்கும், யாக்கோவா நாமம் இருக்கும், கத்தோலிக்க நாமம் இருக்கும். இந்த நாமத்துல ஒன்னும் பிசாசும் ஓடாது, அற்புதம் நடக்காது, அடையாளம் நடக்காது, வசனமும் வராது. எவனாவது வசனத்தை சொல்லுவானா? வசனம் சொல்லவே மாட்டானே. அவன் எதை பற்றி சொல்லிட்டு நடப்பான்? அவன் சபையை பற்றி சொல்லிட்டு நடப்பான். அவனுக்கு சங்கத்தை பற்றி சொல்லிட்டு நடப்பான். சபை கூட கிடையாது, சங்கங்கள். சங்கத்தின் நாமத்துலதான் இன்னைக்கு ஊழியங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அல்ல, சங்கத்தின் நாமத்துல ஊழியம் செய்துகிட்டு பரலோகத்துக்கு போலாம்னு நினைக்கிற அநேக பரிதாபம். நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன். ஊழிய
ஊழியக்காரனுக்கு என்ன ரிட்டையர்டு? இயேசுவின் நாமம் தரித்தவனுக்கு there's no retired. Till the end of breath, உன் சுவாசம் ஒன்னுல இருந்து நிற்கும் வரைக்கும் இயேசுவின் நாமம் தரித்தவனும் ரிட்டையர்மெண்ட் ஒன்றும் கிடையாது. இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். ஓகே, கொஞ்சம் பேர் சொல்லிட்டோம் போல இருக்கு. நான் எப்போதும் நினைக்கிறேன், காலையில கொஞ்சம் யோசிங்க, தியானிங்க, சிந்திங்க, விசுவாசியா மாறுங்க, அவ்வளவுதான் சொல்லுவாங்க. இல்லாம நாங்களும் விசுவாசின்னு சொல்லிட்டு இருந்தேன். இயேசு கிறிஸ்துவன் நீ ஜெபம் பண்ணினா போதாது. இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தை தரித்து, அவருடைய சுவாபத்தை அதிகாரத்தை எடுத்து சுவாபத்தை தரித்து உபதேசத்தை உன் ஜீவிதத்தினுடைய என்னது லட்சியமாக்கி கொள். அப்பதான் நீ வசனத்தை பிரசங்கிக்க முடியும். இல்லைன்னா நீ உன்னுடைய சொந்த புத்தியில எதையாவது செய்து பல்லவத்துக்கு போகலாம்னு நினைக்காத. பல்லவம் உனக்கு இல்லை, அவ்வளவுதான். பிதாவாகிய தேவனுக்கு முன்னாடி யாரால நிக்க முடியுமோ அவங்களே தான் பல்லவ ராஜ்யம். பிதாவாகிய தேவனுக்கு முன்னாடி நிக்கணும்னா கிறிஸ்துவின் நாமம் தரித்து இருக்கணும். ஆட்டுக்குட்டியானுடைய முத்திரை உன்னுடைய நெற்றியில இருக்கணும், இல்லையா பலகையில இருக்கணும். அதனால அவருடைய முத்திரை தெரிக்கப்படாம, அவருடைய முத்திரை தெரிக்கிறது தான் நீ சாப்பிட்டா கூட, நீ குடித்தாலும் குடிக்கிறது, சாப்பிடுறது எல்லாம் கிறிஸ்துவுக்காக இருக்கணும்னு சொல்றாரு பவுல். நீ பேசுகிறது, உன் வார்த்தை, உன்னுடைய கிரியை சகலமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்தா மட்டும்தான் நீ பிதாவுக்கு முன்னாடி போய் அவருக்கு நன்றி சொல்ல முடியும், ஸ்தோத்திரம் சொல்ல முடியும். அப்படி ஸ்தோத்திரம் சொல்லுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் எனக்கு உருவாக்கணும்ன்ற தாகம், வெறி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்கணும். சும்மா என்னது, நாங்களும் ஜெபம் பண்ணணும், நாங்களும் காணிக்கை கொடுத்தோம், நாங்களும் ஆராதிச்சோம், நாங்களும் கூட்டத்துக்கு போறோம், நாங்களும் கிறிஸ்தவங்க தான், நாங்களும் அப்படிதான், நாங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கலாமே தவிர 4 களமும் தாண்டி போனாலும் நீ தேவ ராஜ்யத்துக்கு போக முடியாது. நாங்களும் சொல்ல வேண்டியதுதான். நான் தேவ ராஜ்யத்துக்கு போனோம்னா நான் காலையில எழும்புவோம், ஐயா ஆண்டவர் எங்களை எழுப்பினாரு. ஆனா அதிகாரம் உள்ளவளா இருக்கிறியா? சத்தான் மேல அதிகாரம், வியாதியின் மேல அதிகாரம், வேற என்ன, இயற்கையின் மேல அதிகாரம், மரணத்தின் மேல அதிகாரம், சில அதிகாரமா தந்திருக்கிறாரா? அது அவரு தந்திருக்கிறார். எழும்பி ஜெபம் பண்ணணும் ஒண்ணும் இல்லை. அவருடைய நாமத்துல அந்த அதிகாரத்தை எடுத்து சுவாபத்தை தரித்து, நல்லா புரியும், அதிகாரத்தை நீ எடுக்கணும், சுவாபத்தை தரிக்கணும். அவருடைய சுவாபம் என்னது? தாழ்மையே. பெருமை காட்டிட்டு ஆண்டு விட்டு வர முடியாது. தாழ்மை, தன்னை தாழ்த்தி. அவர்கிட்ட எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும் சாத்தான அடிக்கணும்னா வானத்துல எத்தனையோ சேனைகள், அக்னி சேனைகள் பறந்தரங்கி இருப்பாங்களே. ஒரு வார்த்தை சொன்னா அங்கெல்லாம் அடி வாங்கி கஷ்டப்பட்டு, இது தாழ்மை, அது சகிப்பு, என்டியூரிங் பவர். அதையதான் பார்த்தோம். சந்தகனம் வசனங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தொடர்ச்சியாக தராரு. நான் எத்தனை பேர் அதை சிந்திக்கிறீங்க, எழுதி வைக்கிறீங்க? காலையில என்னதோ சொல்லுவாரு, உறக்க பரண்டையில கேட்கிறோம். கேட்டுட்டு போகாத. இந்த அதிகாரத்தை தரித்துக்கொள், எடுத்துக்கொள். அவருடைய சோகத்தை தரித்துக்கொள். அவருடைய உபதேசத்தை சுமந்து நட. அப்ப என்ன செய்ய முடியும்? பரலோகத்துல போய் சேர முடியும்.